காலையில் எழுந்திருக்கிறோம், தோசை சுடுறான், சாப்பிட்றாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க. மறுபடியும் நைட்டு வந்தாலும் தோசை தான் ரிப்பீட்டு. மறுபடியும் காலையில் எழுந்திருக்கிறோம், தோசை சுடுறோம், லஞ்சு கட்டி கொடுக்குறோம். மறுபடியும் நைட்டுக்கு தோசை ரிப்பீட்டுன்ற மாதிரி அப்படியே போயிட்டு இருந்துச்சு. வேறு எதாவது செய்யலான்னு பார்த்தா மேக்ஸிமம் வீட்டில் தான் செய்வோம். சரி இந்த வாட்டி ஆப்பம் செய்யலாமேன்னு சொல்லிட்டு மத்தியானமாக பார்த்தீங்கன்னா ஆப்பத்துக்கு அரிசியை ஊற போட்டுருந்தேன். அரிசி பார்த்தீங்கன்னா எப்படியுமே 5 மணி நேரம் ஊறும். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு எனக்கு தந்தூரி பண்ணி கொடுன்னு சொன்னனால அவருக்கு ஏர் ஃப்ரையில் போட்டு தந்தூரி பண்ணி கொடுத்து ஒரு கப்பு பச்சரிசி, சாப்பாட்டு அரிசி, 1/4 கப்பை விட கம்மியாக உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு ஒரு 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு வச்சுட்டேன். அம்மா வந்துட்டு தம்பி குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கும் அவங்களுக்கும் கார்ன் தான் கொடுத்தேன். காலைல டிஃபனுக்கு ஒரு குழம்பு, மதியானம் லஞ்சுக்கு ஒரு குழம்புலாம் வைக்கலிங்க. ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே குழம்பா உருளைக்கிழங்கு கறி குழம்பெல்லாம் வச்சு முடிச்சுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டுப்பா செம்மையாக இருக்குது குழம்புன்னு சொல்லிட்டு இப்போ ஆப்பா தான் சுடணும்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மாவு எனக்கு நட்டு புளிக்காமல் அப்படியே நான் என்ன தப்பு பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா கையில் மாவு கலக்காமல் கரண்டி வச்சு கலக்கி அப்படியே மூடி வச்சுட்டேன். வீட்டில் இருக்க இரும்பு சட்டியில் முதல்ல ஊற்றிக்கிட்டாங்க. ஒட்டிக்கிட்டு சுத்தமாக வரவே இல்லை. அப்புறம் தம்பி ஒய்ஃப் கிட்ட இருந்து பாத்திரத்தை வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் ஆப்பத்தை சுட்டி எடுத்துக்கிட்டேன்.